சதிமத் சமாதியை எனும் விழிப்புணர்வுடன் கூடிய தியானத்தை கருப்பொருளாக கொண்டு சிரச ருகுணு மாயா பொஸ்ஸன் பூஜை நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பமாகின. இந்த நிகழ்வுகள் அம்மாந்தோட்டை மத்தளையில் அமைந்துள்ள அங்கிரசு சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டன. தெனிகாய ஸ்ரீ புஷ்பாராம விகாரையில் விகாராதிபதி ஊருபோக்கி உபநந்த தேரரின் தலைமையில் சீலம் அனுஷ்டிக்கும் நிகழ்வு மற்றும் பகல் உணவு பூஜையுடன் இன்றைய பூரணி தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கான பன்சில் மலுவ மற்றும் சிரசு தம்சர் ஆகிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பகல் புத்த பூஜை நடைபெற்றது. இதில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல், MTV நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிரி, நியூஸ்வஸ் செய்தி பணிப்பாளர் கயான் சம்பத் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். துருணு செய்த நிகழ்ச்சி இன்று பிற்பகல் நடைபெற்றது. ජීවිතයේ තමන්ට තියෙන දේවල් වලට සතුටු වෙන්න පුරුදු වුණොත්, තමන්ට තියෙන හැටියට සතුටු වෙන්න පුළුවන් වුණොත්, ඒක හිතට පුරුදු කරගෙන සතුටු වෙන්න අපි මහන්සි ගත්තොත් අපිට ජීවිතයේ දේවල් නැහැ කියලා දුක් වෙන්න ඕනේ නැහැ. அங்கிரசு சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தின் கதிர்காமம் கந்தன் ஆலயமும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிரி, நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனநாயக்க மற்றும் சிரசு TV பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏகநாயக்க உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். කතරගම දේවාලය පිහිටා තිබෙන්නේ උන්වහන්සේගේ අඩවියේ. දැන් මේ කතරගම දේව ප්‍රතිමාව ඉතාමත්ම හොඳින් ඔබට மேலும் அங்கிரசு தூபிக்குள் பூஜை பொருட்களை வைப்பதற்கும் பக்தர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஜூலை 3ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரையில் பக்தர்கள் இதில் பங்கு பெற்ற முடியும். இன்றைய நாள் முழுவதும் தானம் வழங்கும் நிகழ்வுகளும் சீலம் அனுஷ்டிக்கும் நிகழ்வுகளும் தியான நிகழ்வுகளும் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. மகான்கள் வீற்றிருந்த ஹமாந்தோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ரம்பா ரஜமகாவிகாரை சிரசு ருகுணு மாயா பொஸ்ஸன் பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் மற்றொரு தளமாகும். இந்த விகாரையை மையமாக கொண்டு தம்சவிய பொஸ்ஸன் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முறை பூரணி தின நிகழ்ச்சிகளின் கருப்பொருள் நல்விழிப்புணர்வு, அவதானம் மற்றும் சிறந்த நினைவாற்றல் என்பனவாகும். இந்த நிகழ்வுகளில் பெருமளவிலான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். வராயாயி சமைத்து தேரினால் சீலம் அனுஷ்டிக்கும் நிகழ்வு வழிநடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாலுணவு பூஜையும் காலை தானமும் இடம்பெற்றது. சாகம அனோமதாசி தேரரின் புத்தபெருமானின் புனித சின்னங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதுடன் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை அடுத்து வழிபாடுகள் இடம்பெற்றன. அம்பலாங்குடை சேத்திய மகா பிரிவினாவில் வைக்கப்பட்டிருந்த புத்த பகவானின் புனித சின்னங்களே பொசன் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல், கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பணிப்பாளரும் பிரதம செயற்பாட்டு அதிகாரியுமான SC வீரசேகர, நியூஸ் ஃபர்ஸ்டின் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனநாயக்க மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பணிப்பாளர் கயான் சம்பத் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று நள்ளிரவு வரையில் புத்த பகவானின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தானம், சீலம், தியானம் ஆகிய 3 அம்சங்களை அடிப்படையாக கொண்டே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினத்தில் இப்பகுதி மக்கள் மாத்திரமின்றி பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைவரும் இந்த பூரணை தினத்தில் தங்களது நல்விழிப்புணர்வை செம்மையாக பேணி சீலத்தை வளர்த்து தியானத்தில் நிலைத்து நின்று தியானத்தை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு நாளாக இது அமைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். நாட்டின் இளம் சமூகத்திற்காக, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்காக
பௌத்த தர்மத்தை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எமக்கு இருக்கிறது. அதனாலேயே மக்கள் எங்கிருக்கின்றார்களோ அங்கே சிறுசு இருக்க வேண்டும். புசொன் விழா, இந்த புசொன் பூரணி தினம் என்பது மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன். எமது நாகரிகத்துடன் பௌத்த தர்மம் இணைந்த மிக முக்கியமான தருணம் அது. 5000 அல்லது 6000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட குளங்கள் இன்றளவும் எமது மக்களுக்கு சேவை செய்து வருகின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட இது போன்ற ஒரு விடயம் உலகில் வேறு எங்கும் இல்லை. எனவே இளைஞர்கள் இவை எவ்வாறு சாத்தியப்பட்டன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். விழிப்புணர்வு மூலம் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கடின உழைப்பின் மூலமே இவை அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. அந்த வெற்றியை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி தர்மமே என்று நான் நினைக்கின்றேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கே நாம் முயற்சிக்கின்றோம். ඒ අවස්ථාව ලබා දෙන්න තමයි අපි මේ උත්සාහ කරන්නේ. இன்று மதிய புத்த பூஜையை தொடர்ந்து பொதுமக்கள் வழிபாட்டுக்காக புத்த பகவானின் புனித சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நல்விழிப்புணர்வு என்ற கருப்பொருளின் கீழ் பல விசேட தர்ம கலந்துரையாடல்களும் நடைபெற்றன. விளக்கு பூஜையையும் 8 வகை பானங்களை அர்ப்பணிக்கும் பூஜையையும் காவிய விசாரத உலகம் பிற்றியே சுதம்ம தேரர் நடத்தினார். 20 அறநெறி பாடசாலைகளின் மாணவ மாணவிகளினால் வழங்கப்பட்ட பக்தி கீதங்களின் மூலம் தம்சவிய பொசன் வலயம் இன்று பிற்பகல் மிகவும் வர்ணமயமாக காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து பொசன் வலயத்தின் மின் அலங்காரங்கள் ஒளியூட்டப்பட்டன. சிறுசு மினிபுர பொசான் வலயம் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சப்ரகமுவ சமன் தேவாலயத்தில் காணிக்கை கட்டியதன் பின்னரே இது இடம்பெற்றது. சிறுசு மினிபுர பொசான் வலயம் ரத்னபுரி சத்தர்மழங்காறு கட்கி நிலையத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகிறது. அலங்கார பந்தல்கள், பொம்மலாட்ட நிகழ்வுகள், வெளிச்சக்கூடுகள், பக்தி பாடல்கள் மற்றும் தானம் வழங்கும் நிகழ்வுகள் மினிபுர பொசான் வலயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ரத்னபுரி மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொசான் வலயம் இன்று முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்துக்கே உரிய பல கலாசார அம்சங்களுடன் வண்ணமயமாக அமைந்த பொசன் பூரணி தின பெரஹரா என்ற மாலை இவ்வாறு வீதி உலா வந்தது.